வணக்கம். இன்னைக்கு 27 மார்ச் 2025. இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அல்கோ மைண்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அல்கோ மைண்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம். நீங்கள் எங்கள் அல்கோ பிளாட்ஃபார்ம் மூலமாக மோர் தென் 140 புரோக்கர்ஸ்க்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய அல்கோ ட்ரேடிங்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். மற்றும் எங்களுடைய முக்கியமான பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் மற்றும் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும், உங்கள்கிட்ட ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை கோடிங் ப்ளஸ் டெவலப்மெண்ட் பண்ணி தருவோம். அதன் மூலமாக நீங்கள் உங்கள் க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸை எங்கள் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்க முடியும். இதுதான் எங்களுடைய முக்கியமான வேலையை தவிர நாங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இது இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், இவ்வளோ அக்யூரசி இருக்கும்னு சொல்கிறது எங்களுடைய வேலை கிடையாது. அல்கோ மைண்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த மாதிரி டெவலப் பண்ணி அதில் அந்த டெவலப்மெண்ட் காஸ்ட்டில் நாங்கள் ஒரு 50% ஸ்பான்சர் பண்ணி அதுதான் உள்ள ஸ்ட்ராட்டஜியாக வருது தவிர எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை இதில் ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே லிஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அல்கோ மைண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் பிளாட்ஃபார்மில் எந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை டெப்ளாய் பண்ணிக்க முடியும். அது முற்றிலும் இலவசம். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் காஸ்ட் வாங்குறதில்லை, ஒன்லி டெப்ளாய்மெண்ட் சார்ஜஸ் தான் வாங்குகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க, அதை நீங்கள் அல்கோவாக கன்வெர்ட் பண்ணணுன்னா, அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணுன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த சப்போர்ட் சர்வீஸை பண்ணித்தரோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்றைக்கி 27 மார்ச் 2025. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அல்கோ ட்ரேடில் நம்ம 3 ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். எப்பயும் பண்ணுற மாதிரி H555 அதாவது கிரிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் பார்த்தீங்கன்னா 2321 நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டில் 2452 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதே போல் நிஃப்டி ஐபி ஸ்கேல்பிங்கில் 2689 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அதாவது அல்கோ பண்ணும்போது அது எதனால் ஒர்க் ஆகுது, இந்த லாஜிக் எல்லாமே நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். முதல்ல இப்போ நம்ம என்னுடைய ஆர்டர் புக்கை பார்க்கலாம். அல்கோ மைண்டுடைய ஆர்டர் புக்கை முதல்ல காட்டுறேன். மைண்டுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். கிரிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல கால் ஆப்ஷன் 81க்கு பை ஆகிருக்கு, 9:18க்கெலாம் பை ஆகிருக்கு, 20.100 ருபீஸில் ஒரு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அடுத்தது ரெண்டாவதும் 23,450 கால் ஆப்ஷன் 109க்கு பை ஆகிட்டு 121 கட் ஆகிருக்கு. அதே போல் 15 மினிட்ஸ் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் 95க்கு பை ஆகிட்டு 65க்கு பை ஆகிட்டு 66 ரேஞ்சில் 98 கட் ஆகிருக்கு. அதே போல் 1 ஹவர் ஸ்கேல்பிங் 142 பை ஆகிட்டு 154 கட் ஆகிருக்கு. இப்போ நம்ம புரோக்கர் டெர்மினலில் இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கை பார்க்குறோம். ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியுது. இது எல்லாமே 450 கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 550 இருக்குது, 500 இருக்குது. இது 3 தான் எடுத்திருக்கு. 450, 500, 550 இந்த 3 ஆப்ஷன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 7462 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி அல்கோவில் வந்திருக்கு. இப்போது நான் ஒரு சில விதமான லாஜிக் சொல்லி அந்த லாஜிக் மூலமாக தான் நான் என்னுடைய பர்சனல் ட்ரேடாக எடுக்கிறேன். என்ன மாதிரி லாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டை 2 செஷனாக நம்ம பிரிக்கிறோம். 2 செஷனாக பிரிக்கிறோம். ஒரு செஷன் மார்னிங் 9:15லேருந்து 10:30 மேக்ஸிமம் 11க்குள்ளே, அதுக்கப்புறமா 11லேருந்து 3:15க்குள்ளே ரெண்டாவது செஷன். இப்போது நான் ரொம்ப நாளாகவே நான் ஃபஸ்ட்டு செஷன் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு செஷன்னா 9:15லேருந்து 10:45க்குள்ளே ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா முன்பு இருந்தால் மாதிரி அவ்வளோ பெரிய மூமெண்ட் இருக்கிறதில்ல. முதல்ல ஒரு 1 ஹவரில் ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிவர்சலாக தான் இருக்குது, இல்லை சைட்வேஸ் போகுது. ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு சாதாரணமாக நான் பையிங்கும் பண்ணுறேன், செல்லிங்கும் பண்ணுறேன். பட் பையிங் ப்ரஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூமெண்ட் இருக்கணும். மூமெண்ட் இருந்தால் தான் பையிங்கில் சம்பாதிக்க முடியும். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் முதல்ல ஒரு 1 ஹவர்க்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும்
அதில் எது ரிஸ்க் கம்மியாக இருக்கும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்னுடைய பர்சனல் ட்ரேடிங்கில் நான் அதை அடாப்ட் பண்ணிட்டேன். அது கூட எப்படி பண்ணுறேன்னா, எடுப்பில் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே போடுறது கிடையாது. முதல்ல என்ன பண்ணுறேன், கிரிட் ட்ரேடிங் நான் போடுறேன். ஏன்னா கிரிட் ட்ரேடிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துரும். என்ன லாஜிக், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மினிமம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சைடு போகணுன்றது தான் விதி. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு காலவருக்குள்ளே ஒரு சைடு போகும்போது நான் அந்த கிரிட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட் நமக்கு புக் ஆகிடுது. அதுக்கடுத்தது முதல்ல 15 மினிட்ஸ் ரேஞ்ச் நம்ம எடுக்கிறோம். சாதாரணமாக மார்க்கெட்டில் முதல்ல ஒரு 15 மினிட்ஸ் ரேஞ்ச் வந்து ஒரு சின்ன ரேஞ்சாக இருக்கிற பட்சத்தில், சின்ன ரேஞ்சுனா எப்படி நம்ம அதுக்கு என்ன அளவுகோல் பார்த்தீங்கன்னா, ஏடிஆர், அதாவது ஏடிஆர் வர்சஸ் டிடிஆர்ன்றதை நம்ம ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்படி இல்லைனா ரெகுலராக பண்ணுறவங்க அதையே கூட பண்ணிட்டு போயிடலாம். 15 மினிட்ஸில் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. 15 மினிட்ஸில் கண்டிப்பாக வந்து நமக்கு பெரும்பான்மையான நேரத்தில் நமக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகி கொடுக்குது. ஸோ அது பண்ணுறோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஐபி ஸ்கேல்பிங் போட்டேன். இது ரெண்டுமே நான் மார்னிங் பண்ணும்பொழுது இதுலேயே நமக்கு ஒரு 3000 to 4000 வந்திருக்கு. அப்படின்னா நம்முடைய கேபிட்டல் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 75,000, 1 லட்சத்துக்கு ஒரு 4,000 வந்ததுனால அதே நமக்கு போதுமானதுன்னா அன்னைக்கு விட்டுறது. அப்படி இல்லை, இன்றைக்கி வந்து மூமெண்ட் அதிகமாக இருக்குன்ற நம்ம ஃபீல் பண்ணும்போது இன்னும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏடிஆர் வர்சஸ் டிடிஆரில் டெய்லி ரேஞ்ச் வந்து ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து 254 பாயிண்ட்டு. ஏடிஆர்ன்றது என்ன, கடந்த 14 நாட்களுடைய ரேஞ்சு 254 பாயிண்ட்டு. அப்போது முதல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே அந்த அளவு போகலை, ஒரு 60-70 பாயிண்ட் தான் போயிருக்குன்னா மீதம் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கண்டிப்பாக போகுன்றது தான் ஆவரேஜ் சொல்கிறது, ஆவரேஜ் டேட்டா. அதன் அடிப்படையில் நாம் ஸ்கேல்பிங் போடுறோம். இல்லை இன்றைக்கி மூமெண்ட் கொடுத்துட்டான்னா நம்ம எதையுமே போட மாட்டோம். ஸோ எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் முதல்ல 1 ஹவருக்குள்ளே நமக்கு மூமெண்ட் கொடுக்கும், இல்லை முதல் 1 ஹவருக்குள்ளே நம்ம ட்ரேட் முடியும்னு நம்ம எது நினைக்கிறோமோ அதை தான் நான் இப்போ பண்ணுறேன். அதன் அடிப்படையில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேண்டில் பிரேக் அவுட், இதெல்லாம் வந்து அண்டர் டெஸ்டிங்கில் இருக்குது. 3 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது, 3 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் வந்து இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டி 1 மினிட் கேண்டில், இதெல்லாம் வந்து இந்த வீக்கில் வந்து இதெல்லாம் லைவில் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் அண்டர் டெஸ்டிங்கில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் 7334793 இந்த மாதிரி. ஸோ நம்முடைய லாஜிக் என்னென்னா, முக்கியமான லாஜிக் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே என்ன மூமெண்ட் கொடுக்குறானோ அந்த மூமெண்ட்டு தான் ஆக்சுவலாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பையர் ப்ராஸ்பெக்டிவில் பார்க்கும்போது டைம் டிகே நடக்கும், அன்னெசரியாக வந்து ரிவர்சல் நடக்கும். ஸோ முதல் 1 ஹவருக்குள்ளே என்ன முடிக்கணுமோ அதை முடிக்கிறது தான் நம்முடைய பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய பர்சனல் ட்ரேடிங் அமைச்சிக்கிறேன். இவ்வளோ தான். நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி.